வெல்கம் டு பிஜி எஜுகேஷன் பிஜிடிஆர்பி எக்ஸாம். இந்த வீடியோவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியாக வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி இயல் 3 விருந்து போற்றுதும் பார்க்கலாம். இது ஒரு உரைநடை பகுதி. இதில் தமிழர்கள் எப்படி விருந்தோம்பலில் சிறந்து விளங்கினார்கள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு, பார்க்கலாம். நுழைய முன் கொடுத்துருக்கு, பார்க்கலாம். சின்ன வயசில் நம்மலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட்டிகிட்டு வீட்டுக்கு போவோம். அப்படி போகும்போது அம்மா என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் சேர்த்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அப்போது நம்மளுடைய அந்த விருந்தோம்பல்ன்றது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அந்த இடத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக? அம்மா செய்கிற சமையலில் அந்த சுவையோடு சேர்ந்து அந்த உணர்வும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த சமையல் ரொம்பவுமே எப்படி இருக்கும், அற்புதமாக இருக்கும். நம்மளுடைய இந்த விருந்தோம்பல் பற்றி நிறைய தமிழ் இலக்கியங்களில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே ஒரு ஓவியம் கொடுத்துருக்கு இல்லையா, இது ஒரு சுவர் ஓவியம், சிதம்பரத்தில் இருக்குது. இந்த ஓவியம் பார்த்தோம்னா 17ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஓவியம். தமிழர்கள் எப்படி விருந்தோம்பலில் சிறந்து விளங்கினார்கள் குறிப்பிடுற ஒரு ஓவியம் தான் இது. நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டை என்ன பண்ணுவோம், அப்படியே சிரிச்ச முகத்தோடு அவங்கள வீட்டுக்குள்ளே அழைச்சி அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுப்போம். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா விருந்தோம்பல்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுத்து அவங்க இருக்கிறதுக்கு இடமும் அமைச்சு தரோம் இல்லையா, அதுதான் விருந்தோம்பல்னு சொல்கிறாங்க. நாம் விருந்தினர்னு சொன்னால் என்ன நினச்சிக்கிறோம், உறவினர்னு நினச்சிக்கிறோம். ஆனால் உறவினர்னு கிடையாது. விருந்தினர்னா தெரியாதவங்களுக்கு நம்ம செஞ்சு போடுறோம் இல்லையா, அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா விருந்தினர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்கணுன்னா கிராமப்புறத்துலலாம் பார்க்கலாம். கிராமப்புறத்துலலாம் வீட்டுக்கு வெளியே என்ன கட்டியிருப்பாங்கன்னா திண்ணை கட்டியிருப்பாங்க. அந்த திண்ணையில் எதுக்காக கட்டியிருக்காங்கன்னா நம்ம உட்காந்து பேசுறதுக்கு மட்டும் கிடையாது. அந்த ஊர் வழியாக அப்போல்லாம் நடந்து தானே போவாங்க. அப்படி போகிறவங்களுக்கு அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த திண்ணையில் உட்காந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கும் சேர்த்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துகிட்டு சமைச்சு கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு அவங்க அங்கேயே நைட்டு தங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு தான் அடுத்த நாள் போவாங்க. அற உணர்வும் தமிழர் மரபும் பார்க்கலாம். திருக்குறளில் திருவள்ளுவர் இல்லறவியலில் விருந்தோம்பலுக்காகவே ஒரு அதிகாரத்தையே அமைச்சிருக்காரு. இல்லறம் என்பது மற்றவங்களுக்கு விருந்து படைக்கிறதுக்கு தான், மற்றவங்களுக்கு விருந்தோம்பல் பண்ணுறதுக்கு தான்னு சொல்கிறாரு. இப்போ மோப்ப குழையும் அனிச்சம்னு கொடுத்துருக்கு. அனிச்சம் பூவை மோந்து பார்த்தோன்னா அது வாடிடுமா. அதே மாதிரி தான் இப்போ நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வராங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி நம்ம முகத்தெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி உம்முன்னெலாம் வச்சுட்டு இருக்கக்கூடாது. நல்லா சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். இல்லைன்னா நம்ம ஒரு மாதிரி இருந்தோன்னா அவங்க அதை பார்த்து விருந்தினர்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வர விருந்தினரை நல்லா கவனிச்சு இருக்கிறது தான் ஒரு இல்லற கடமைன்னு சொல்கிறாங்க. இப்போது இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் கண்ணகி கோவலனை பிரிஞ்சிருக்கும் போது வருத்தப்பட்டதை விட அவங்க வீட்டுக்கு வந்த விருந்தினரை சரியாக கவனிக்க முடியலையேன்றது தான் ரொம்பவுமே அவங்க வருத்தப்பட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கம்பர் ஒரு நல்ல கல்வியும் செல்வமும் அமைந்த ஒரு பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா விருந்துக்கும் சரி ஈகைக்கு மற்றவங்களுக்கு கொடுத்து வாழ்கிறதுக்கும் ரொம்பவுமே அவங்க விருப்பப்பட்டு இருந்தாங்கன்னு கம்பர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கலிங்கத்து பரணியிலும் செயற்கொண்டார் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வீட்டுக்கு வர விருந்தினருக்கு நம்ம உணவு பரிமாறும் போது முக மலர்ச்சியோடு இருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காரு. தனித்து உண்ணார். நம்ம என்ன பண்ண மாட்டோம், எப்பவுமே தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட மாட்டோம். எல்லாருக்கும் கொடுத்துட்டு அந்த ஷேரிங்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி தான் நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஒன்றா தான் சாப்பிடுவோம். இப்போ தீபாவளி பொங்கல் அந்த மாதிரிலாம் வரும்போது என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு அடுத்தது அந்த பலகாரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்து வீடு எதிர் வீடுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம். அப்படி என்ன நாம் மட்டுமே எடுத்து சந்தோஷமாக இருக்கிறத விட மற்றவங்களுக்கும் கொடுத்து வாழ்கிறதுல அவங்க ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தாங்க. ஸோ இது நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு வந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் அதை அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கோம். தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை. தனித்து தனியாக சாப்பிட மாட்டாங்க. எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்றது தான் அவங்களுடைய முதல் அடிப்படையான விஷயம்னு சொல்கிறாங்க. அமிர்தமே கிடைச்சாலும் என்ன பண்ண மாட்டாங்க, தனியாக சாப்பிட மாட்டாங்க. எல்லாருக்கும் கொடுத்து
சாப்பிட்றதுல அவங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. அடுத்தது ஒரு பாடல் கொடுத்துருக்கு. உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஈயவ தாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே. புறநானூறுல குறிப்பிட்டிருக்க பாடல் தான் இது. தமிழர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, இந்திரலோகத்து அமிர்தம் தனக்கு கிடைச்சாலும் அது தனியா சாப்பிட மாட்டாங்க, எல்லாருக்கும் கொடுத்து தான் சாப்பிடுவாங்க. அதுதான் நம்மளுடைய தமிழர்களுடைய ஒரு பண்பு. புறநானூறுல யார் சொல்லியிருக்காங்க? கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி சொல்லியிருக்காரு. அடுத்தது தெரியுமா கொடுத்துருக்கு. 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். அந்த காலத்துல தமிழர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுக்கு வந்த விருந்தினரை வழி அனுப்பும் போது வீட்டுல இருந்து வெளியே வந்து வாசலுக்குலாம் வந்துட்டு அங்க அப்பெல்லாம் வந்து குதிரை வண்டியில தானே போவாங்க. அப்ப அந்த குதிரை பூட்டப்பட்டிருந்த அந்த இடம் வரைக்கும் வந்து என்ன பண்ணுவாங்களாம், அவங்கள வழி அனுப்பி விட்டுட்டு போவாங்க. அதுதான் வந்து 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர்னு கொடுத்துருக்கு. வீட்டு வாசலிலே வழி அனுப்பாம அந்த வண்டி இருக்கிற வரைக்கும் வெளியே வந்து அவங்களுக்கு என்ன பண்றாங்க, வழி அனுப்பி விட்டு வராங்க. இப்போ நாமளே வந்து பண்றோம் இல்லையா, நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்னா நம்ம என்ன பண்றோம், நம்ம வீட்டு கேட்டு வரைக்கும் வந்துட்டு வழி அனுப்புறோம். இன்னும் கொஞ்சம் வந்து தெரியாதவங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து சரின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறோம். ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, யார் வந்தாலும் அவங்க வெளியே வந்துட்டு அந்த குதிரை பூட்டப்பட்டிருந்த அந்த இடம் வரைக்குமே வந்து அவங்கள வழி அனுப்பி விட்டுட்டு தான் போவாங்களாம். இதை பார்க்கும்போது காலின் 7 அடி பின் சென்று 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பி விட்டு வருவாங்க அப்படின்ட்டு எந்த நூல்ல குறிப்பிட்டிருக்குன்னா பொருணர் ஆற்று படையில குறிப்பிட்டிருக்கு. அல்லில் ஆயினும் இந்த விருந்தோம்பல்னு சொல்லும்போது நைட்ல விருந்தினர் வந்தாலும் என்ன பண்ணுவோம், நாம எத்தனை மணிக்கு வந்தாலும் அவங்களுக்கு வந்து உணவு செஞ்சு அவங்களுக்கு பரிமாறுறதுல ரொம்பவுமே வந்து தமிழர்களுக்கு ரொம்பவுமே விருப்பமா இருந்தாங்க. அதுதான் கொடுத்துருக்கு. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கம். அல்லுன்னா நைட்டு, அதாவது இரவுல வந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்களாம், விருந்து படைப்பாங்களாம். இந்த வரிகள் எங்க வந்திருக்குன்னா நற்றிணை 142ல குறிப்பிட்டிருக்கு. அடுத்தது இன்மையிலும் விருந்தோமல். நம்ம வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கோம், ரொம்ப வந்து கஷ்ட காலத்துல இருக்கும் போதும் என்ன பண்ணாங்களாம், அவங்க வீட்டுல சமையல் செய்யறதுக்கு எதுவுமே இல்லாத போது கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்களுக்கு வந்து தனக்கு என்ன கிடைக்குதோ அதை மற்றவங்களுக்கு செஞ்சுதான் வந்து சந்தோஷப்படுவாங்க. இப்போ இங்க கொடுத்துருக்கு. தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தாள் தலைவி என்று புறநானூறுல சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க வீட்டுல தானியமே இல்லை, அப்படி அந்த டைம்ல விதைக்காக வச்சிருந்த அதை திணையை என்ன பண்ணுவாங்களாம், எடுத்து உரல்ல வந்து எடுத்து அதை குத்தி எடுத்து அதை வந்து வந்த விருந்தினருக்கு வச்சு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாங்களாம். இது எந்த நூல்ல இருக்குன்னு பார்த்தோம்னா புறநானூறுல இருக்கு. முந்தின நாள் வந்த விருந்தினருக்கு உபசரிச்சு அனுப்புறதுக்கு தங்கிட்ட எதுவுமே இல்லாத போது அந்த தலைவன் என்ன பண்ணான்னா, தலைவன் கிட்ட இருந்த பழைய வாள், அது வந்து இரும்புனால செஞ்சிருப்பாங்க, அந்த வாள் எடுத்துட்டு போயிட்டு பணயம் வச்சு அதன் மூலியமா கிடைச்ச காசை வச்சு இந்த விருந்தினருக்கு உபசரிச்சு அனுப்புனாங்க. அதே மாதிரி அடுத்த நாளும் விருந்தினர் வந்துட்டாங்கன்னா அந்த தலைவன் கிட்ட இருந்த கருங்கோட்டு சிறிய ஆழைன்னு கொடுத்துருக்கு. அதாவது ஒரு கருப்பு நிற கொண்ட ஒரு சிறிய யாழ், அந்த யாழை பணயம் வச்சு அதன் மூலியமா வந்து விருந்தினருக்கு விருந்தளிச்சு அனுப்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு புறநானூறுல இருக்கு. அடுத்தது நிலத்திற்கேற்ற விருந்து. கரெக்டா நம்ம எந்த பகுதியில் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம். இப்போ நெய்தல் நிலத்தவர். நெய்தல்னா என்னது, கடல்ல வாழ்றவங்க என்ன பண்ணுவாங்க, குழல் மீன் கறியும் உணவும் கொடுத்தனர். அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்க, மீன் நண்டு இந்த மாதிரி விருந்தினருக்கு விருந்து படைப்பாங்க. இது எந்த நூல்ல இருக்குன்னு பார்த்தோம்னா சிறுபனாற்று படையில இது குறிப்பிட்டிருக்காங்க. விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை பார்க்கலாம். ஒரு விருந்தினர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி வந்து இவங்க உபசரிச்சாங்கன்றதை பத்தி கொடுத்துருக்கு. ஒரு வீடுனா அந்த வீட்டோட வாசல் எப்படி இருக்கும்னா
நிறைய பேர் உள்ள வரக்கூடிய அளவுக்கு தான் அதோட வாசல் கதவு இருக்குமா. அப்படிப்பட்ட அந்த வாசல வந்து மூடுறதுக்கு முன்னாடி, கதவ மூடுறதுக்கு முன்னாடி, வெளிய யாராவது சாப்பிடறதுக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த நைட்ல என்ன பண்ணுவாங்க தூங்குறதுக்கு முன்னாடி, அந்த வாசல் கதவ வந்து அடைப்பாங்களாம். அதுதான் குடுத்துருக்கு. "பலர் புகு வாயில் அடைப்ப கடவுநர் வருவீர் உளீரோ" யாராவது சாப்பிடறதுக்கு வந்திருக்கீங்களா? அப்படின்னு கேட்டுட்டு தான் என்ன பண்ணுவாங்களாம், கதவ அடைப்பாங்களாம். இது குறுந்தொகையில வந்திருக்கு இந்த வரிகள். அடுத்தது, இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சரடு. அடுத்தது, உற்றாரோடு நின்ற விருந்து. அந்த சங்க காலத்திலேயே இருந்தே அரசரா இருந்தாலும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருந்தாலுமே என்ன பண்ணுவாங்களாம், தான் வீட்டுக்கு வந்தவங்கள வந்து உபசரிப்பாங்களாம். அதுதான் வந்து தமிழர்களோட ஒரு சிறந்த பண்புனே சொல்லலாம். ஆனா இந்த காலம் மாற 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 யாருமே தெரியாதவங்கலாம் நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம என்ன பண்றோம், அவங்களுக்கு உணவு குடுக்குறத வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட்டே பார்த்தோம்னா, நெறைய பேர் வந்து திண்ணையெல்லாம் இருக்கும். அப்படி திண்ணையெல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அங்க வந்து நைட்ல தங்கிட்டு தெரியாதவங்கன்னா கூட அந்த இடத்துல நைட்ல தங்கிட்டு, அங்க வந்து அந்த வீட்ல இருக்கவங்க ஏதாவது வந்து பரிமாறுவாங்க. அத சாப்பிட்டுட்டு தான் அடுத்த நாள் கிளம்பி போவாங்க. அந்த மாரியெல்லாம் இருந்தது. ஆனா, கால மாற்றத்தினால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, தெரியாதவங்க யாராவது வந்தாங்கன்னா, அவங்களுக்கு உணவு குடுக்குறதுக்கு நம்ம பயப்படுறோம். ஏன்னா, நெறைய வந்து குற்ற செயல்கள் நெறைய ஆயிடுச்சு. அதனால நம்ம என்ன பண்றோம், பயந்து அவங்களுக்கு குடுக்குறத நிறுத்திட்டோம். ஸோ, அ விருந்து அளிக்கிறது வந்து குறைஞ்சதுனால என்னாச்சு, அப்பலாம் வந்து சத்திரங்கள் நெறைய வந்து பெருகிச்சு. ஸோ, சத்திரத்தில என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்குலாம் போம்போது, அந்த சத்திரத்தில எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா தங்கிட்டு தான் வந்து கிளம்பி போவாங்க. நாயக்கர், மராட்டியர் ஆட்சி காலங்கள்லாம் பார்த்தோம்னா, நெறைய சத்திரங்கள் வந்து இருந்தது. ஸோ இந்த மாரி வெளி ஆளுங்களுக்கு சமைச்சு போடுறதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிச்சு. ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க வந்தா என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு மட்டும் தான் வந்து உபசரிச்சு அனுப்புனாங்க. அதுக்கு அடுத்தது படிப்படியாக உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோரையே விருந்தினர்களாக போற்றும் நிலைக்கு மாறினர். அதுக்கப்புறம் என்னாச்சு, வெளி ஆளுங்களுக்கு செஞ்சு போடுறது அப்படியே குறைஞ்சிருச்சு. குறைஞ்சிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, நம்மளுடைய உறவினர்கள், ரிலேஷன் இவங்களுக்கு மட்டும் தான் உணவு பரிமாறி அனுப்பிச்சு வச்சாங்க. அந்த மாரி நாம இப்போ மாறிட்டோம். இப்போ விருந்தோம்பல் எப்படி இருக்கு? திருவிழா காலங்கள்ல ஊருக்கு வரும் புதியவர்களையும் அழைத்து அன்போடு விருந்தளிப்பதை சில இடங்களில் காண முடிகிறது. இப்போ இப்ப எப்படி இருக்குன்னா, நெறைய ஊர்ல வந்து திருவிழாலாம் நடக்கும். அப்படி திருவிழாலாம் நடக்கும்போது, அங்க நெறைய புதிய புதிய ஆட்கள்லாம் வரும்போது, அவங்களையும் கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கிறவங்க, விருந்து அளிப்பாங்க. அப்புறம் பார்த்தோன்னா, இந்த திருமணம் அந்த நெறைய பண்டிகை, அதுக்கு அடுத்தது வந்து வளகாப்பு, பிறந்த நாள், புதுமனை புகுவிழா, திருமணம் இந்த மாரி நிகழ்ச்சியில், இந்த மாரி விழாக்கள்லயே என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் உணவு பரிமாறுறத வந்து இப்போ வந்து மாத்திக்கிட்டாங்க. அப்போது மிகுதியான விருந்தினர்களை வரவேற்று உணவளித்து மகிழ்ந்தனர். காலப்போக்குல வீட்ல நடக்கிற விழாக்கள், அப்புறமா வந்து நாம கூடுற இடத்துல மட்டும் தான் என்ன பண்ணோம், எல்லாருக்கும் வந்து சமைச்சு போடுறதுக்கு நம்ம மாறிக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்னாச்சு? திருமண ஏற்பாட்டாளர்களே செய்யும் பண்பாட்டு மாற்றத்தை காண முடிகிறது. இப்ப என்ன ஆயிடுச்சு, ஏ டூ இசட் எல்லாமே வந்து ஒரு கம்பெனி மாரி அவங்களுக்கு குடுத்துடுறோம். அவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்தையுமே அவங்களே தான் பார்த்துக்கிறாங்க. பண்டை தமிழர் இல்லங்களிலும், உள்ளங்களிலும் விருந்தோம்பல் பண்பாடு செழித்திருந்தது. அந்த காலத்துல விருந்தோம்பல்ன்றது ரொம்பவுமே வந்து நல்ல சிறப்பா இருந்தது. அந்த உயரிய தமிழ் பண்பாடு தான் இன்றைய தமிழர்களால் பின்பற்றப்படுகிறது. காலந்தோறும் தமிழர்களின் அடையாளமாக விளங்கும் உயர் பண்பான விருந்தோம்பலை போற்றி பெருமிதம் கொள்வோம். நம்ம என்ன பண்ணணும், நம்ம தமிழர்கள் வந்தாரை வாழ வைக்கும் தமிழர்கள்னு சொல்லுவாங்களே, அந்த மாரி நம்ம எல்லாருக்குமே வந்து விருந்தோம்பல் செய்யணும்னு சொல்றாங்க. அடுத்தது எத்திசையும் புகழ் மணக்க குடுத்துருக்கு. இது பார்த்தோம்னா, அமெரிக்கால மினிசோட்டா தமிழ்ச்சங்கம் என்ன பண்றாங்கன்னா, வருஷம் வருஷம் வாழை இலை விருந்து விழான்ட்டு ஒண்ணு நடத்துறாங்க. அதுல நம்மளுடைய தமிழர்களுடைய ரொம்பவுமே பாரம்பரியமான உணவு அ உணவு எல்லாத்தையும் வந்து ஒரு வாழை இல வச்சு அவங்களுக்கு விருந்து செஞ்சு போடுறாங்க.
முருங்கைக்காய் சாம்பார், மோர் குழம்பு, வேப்பம்பூ ரசம், வெண்டைக்காய் கூட்டு, திணை பாயாசம், அப்பளம் இந்த மாதிரி வகை வகையான பாரம்பரியமான உணவு தான் கொடுத்து எல்லாருக்கும் விருந்து வைக்கிறாங்க. அங்கு வாழும் தமிழர்கள் பலரும் இந்த விருந்தில் பங்கேற்று சிறப்பிக்கின்றனர். தொடர்ந்து பல பண்பாட்டு நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகின்றனர். அடுத்தது இங்க ஒரு பாடல் வரிகள் கொடுத்துருக்கு, பார்த்துக்கலாம். பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே. கம்பராமாயணத்துல இந்த வரிகள் வந்திருக்கு. பொருந்தி செல்வமும் கல்வியும் பூத்தலால், ரொம்ப நிறைய பணமும் நிறைய கல்வியும் இருக்கிறவங்க கிட்ட ரொம்பவே கஷ்டப்படுறவங்க வந்து அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த செல்வமும் கல்வியும் நிறைந்தவர்கள் அவங்களுக்கு உதவி செய்வாங்க. அதுதான் இங்க கொடுத்துருக்கு. அடுத்தது, விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல. வீட்டில் வந்தவங்களும் அதுக்கு அடுத்தது வந்து ரொம்பவும் கஷ்டப்படுறவங்களும் வந்து நம்மளுடைய வீட்டில் உணவு உண்ணும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்பவுமே வந்து சந்தோஷப்படுவோம். அதுதான் அப்படி சந்தோஷப்படுறவங்க தான் யாரு, மேலோர்ன்ட்டு கலிங்கத்து பரணியில் குறிப்பிட்டிருக்கு.